திமுக தலைவர் கருணாநிதி பற்றி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சர்ச்சைக்குரிய விமர்சனத்தையும் அதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களின் கண்டனத்தையும் இப்போது பார்ப்போம். நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டுடலாம். அது என்ன தொழில்னு சொல்லாங்க. தறி நெசவா இருக்கும், உழுகிறதா இருக்கும், உழவு செய்யறதா இருக்கும், பிசினஸ் பண்றதா இருக்கும். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொல்லுங்க. எல்லாவற்றையும் நாம் அரசியல் அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. தனிநபர் விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. வைகோ அவர்கள் திடீரென்று கடந்த ஒரு வார காலமாக தன்னை மறந்து, தன்னை இழந்து, நிதானம் தவறி நடந்து கொள்கின்றார். அவர் பத்திரிகை நிருபர்களிடமும் அப்படித்தான் நடந்திருக்கின்றார். நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு, தலையிலே முக்காடையும் போட்டுக்கொண்டு அனாவசியமாக போலீஸ் அதிகாரிகளிடம் சண்டை போட்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூத்த தலைவராக தமிழர்களுக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் மதிக்கின்ற அவரை ஒருமையில் பேசி இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மை என்று சொன்னால் எனக்கு வைகோ அவர்கள் மீது இருந்த கொஞ்ச மரியாதையும் போய்விட்டது என்றுதான் நான் சொல்றேன். எந்த அரசியல் தலைவரும் இவ்வளவு தரக்குறைவான இன்னொரு அரசியல் தலைவரை விமர்சித்ததாக இதுவரை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. முதல் முறையாக இது போன்ற ஒரு பேச்சை யார் அவரை வளர்த்தாரோ, யார் அவரை உருவாக்கினாரோ, அரசியல் களத்தை அவரை ஒரு மனிதராக அடையாளம் காட்டினாரோ, அந்த தலைவரை பற்றியே இவ்வளவு தரக்குறைவான பேச்சை அவர் பேசியிருக்கிறார் என்றால், முதலில் அவரோடு இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற வைகோவின் நடவடிக்கைகளை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இதைவிட மோசமான ஒரு பேச்சை எந்த தலைவரும் இதுவரையும் பேசியதில்லை. தமிழ்நாடு அரசியல் மிக மோசமான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளை உடைத்து பிரித்து இதை செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஒரு கட்சி என்றால் மக்களை நோக்கி மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வர வேண்டும். ஒரு நிதானம் இழந்த நிலையில் அவர் பேசுவது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு அரசியல்வாதி என்கின்ற முறையில் அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் மக்களிடம் செல்கின்றது. பேசுவதை அளந்து பேச வேண்டும் என்பதை புரிந்து அவர் இனி எதிர்காலத்தில் பேச வேண்டும்.